இது வந்து இன்கம் டேக்ஸ்க்கு அனுப்ப வேண்டிய ஃபைல். இதில் நான் சில திருத்தங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அந்த திருத்தத்தை மறுபடியும் டைப் பண்ணி சீக்கிரமாக கொண்டாந்து கொடுங்க. சீக்கிரம்னா 1 மணி நேரம் இல்லை, 10 நிமிஷத்தில் கொண்டாந்து கொடுக்கணும். ஹலோ சார். வாமா ஆர்த்தி, எப்படி இருக்க? ராஜேஷ் எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கோம் சார். ஆமா, சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கிற ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மனு ராஜேஷும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அமோகமா வருவீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆமா, என்ன திடீர்னு நம்ம ஆபீஸ் பக்கம் வந்திருக்க? தெரியல சார், அக்கா ஏதோ ஆபீஸ் விஷயமா பேசணும்னு கூப்பிட்டாங்க, அதான் வந்தேன். ஓ சரி 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 சரி, அந்த விஷயமா தான் இருக்கும். ஆனா அது வேற மாதிரி திசை திரும்பி இருக்க. என்ன சார் சொல்றீங்க? அது என்ன ஏதுன்னு அப்புறமா சொல்றேன் ஆர்த்தி. அதை பேசுறதுக்கு இந்த ஆபீஸ் சரியான இடம் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இப்பெல்லாம் ஆபீஸ் விஷயமா அபி எடுக்கிற முடிவுகளை அப்படியே செயல்படுத்த முடியல. ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகள். அதை மட்டும் மனசுல வச்சுக்குமா? சரி, அபிமா ஃப்ரீயா தான் இருக்காங்க, போய் பார்த்துட்டு வாமா. போ. மே கம் இன்? வா ஆர்த்தி, உட்காரு. என்னக்கா ஃபோன் பண்ணி வர சொன்ன? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வர சொன்னேன். சொல்லுக்கா, என்ன விஷயம்? நான் அமெரிக்கா போறேன் இல்லையா, அது சம்பந்தமா தான். என்னக்கா, நானும் கூட வரணுமா? சொல்லு சொல்லு, உடனே கிளம்பி வந்துடுறேன். ஆஹா, ஆள பாரு. வெளிநாடு போற டயத்துல பொறுப்பா என்னோட கம்பெனிய பாத்துக்கிறதுக்கு உன்னை இங்க கூப்பிட்டா நீ ஏன் கூட வரேங்கிறியா? என்னது, நான் உன் இடத்துல உட்காந்து ஒன்ன மாதிரி நிர்வாகம் பண்ணுமா? You must be joking. No, I'm not joking. I'm very serious. என்ன நீ இவ்ளோ பெரிய பொறுப்பை திடீர்னு என்கிட்ட கொடுக்கறேன்னு சொல்ற? நான் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? ஏன் முடியாது? நீ படிச்சவ தானே, அப்புறம் நீ புத்திசாலி, அப்புறம் என்ன? அக்கா, படிப்பு புத்திசாலித்தனம்லாம் பொதுவான ஒரு விஷயம். ஆனா இந்த ஃபீல்ட பத்தி எனக்கு தெரிய வேண்டாமா? அதுல அனுபவம் வேண்டாமா? இதெல்லாம் எனக்கு இருக்கா? எப்படி முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாம் நான் எப்படி எடுப்பேன்? இது பாரு ஆர்த்தி, எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது, ஆனா கத்துக்க முடியும். கூர்மையான புத்திசாலியா இருக்கிறவங்க மத்தவங்கள விட வேகமா கத்துக்குவாங்க. யூ ஆர் வெரி ஷார்ப். அதனால உன்னால சுலபமா இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்ல ஆர்த்தி, நான் உன்னை இங்க தனியா விட்டுட்டு போலியே. எனக்கு எல்லா விதத்திலையும் உதவியா இருக்கிற விஸ்வநாதன் சார், தொல்காப்பியன், கிருஷ்ணன் சார் எல்லாரும் உன் கூட தானே இருப்பாங்க. அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லார்கிட்டயும் பேசினேன், அப்ப நீ தான் நல்ல சாய்ஸ்ன்னு சொன்னாங்க. என் தங்கச்சி என்னோட இடத்துல இருக்கிறது சரிதானே? உனக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் எந்த கைடன்ஸ் வேணும்னாலும் நீ அவங்க கிட்ட கேட்கலாம். அக்கா, அதெல்லாம் ஓகே. ஆனா நீ இருக்கிற மாதிரி வருமா? இது பாரு, நான் யுஎஸ் போனாலும் உங்க எல்லார் கூடவும் டச்ல தான் இருப்பேன். நீ என் கூட போன்ல பேசலாம், சேட் பண்ணலாம். சொல்ல போனா உனக்கு ஏதாவது டவுட்டோ இல்ல அட்வைஸ் வேணும்னா என்கிட்ட போன்ல கேட்கலாம். நோ ப்ராப்ளம். அக்கா, அதெல்லாம் ஓகே. ஆனா என்ன இருந்தாலும் நீ நிர்வாகம் பண்ற மாதிரி வருமா? இது பாரு ஆர்த்தி, நான் டிசைட் பண்ணிட்டேன். ஆனந்தியால பத்திரிக்கை வேலைக்கு நடுவுல இந்த வேலையெல்லாம் கவனிக்க முடியாது. உனக்கு இந்த ஆபீஸ்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால நான் இல்லாத டயத்துல நீ செயல்படுறதுக்கு உனக்கு நான் பவர் எழுதி கொடுக்குறேன். லெட்டர் வாங்குறது, செக்ல சைன் பண்றது, அப்புறம் பேங்க் அக்கவுண்ட் ஆப்ரேட் பண்றது, போர்ட் மீட்டிங் தேவைப்பட்டா நடத்துறது, இது எல்லாமே நீ தான் பண்ணணும். அக்கா, நீ எதுக்கும் இன்னொரு தடவை யோசிச்சு பாரு ப்ளீஸ். நான் டிசைட் பண்ணிட்டேன். இது பாரு, உன் மனசுல சின்ன கூச்சமும் காம்ப்ளெக்ஸும் இருக்கும். ஆனா போக போக அதெல்லாம் சரியாயிடும். ஆல் தி பெஸ்ட். அப்புறம் காஃபி சாப்பிடுறியா? இல்ல வேண்டாம். சாப்பிடு. ஹலோ, 2 காஃபி கொண்டு வாங்க ப்ளீஸ். அப்புறம் இது நம்ம லோக்கல் ப்ராஜெக்டோட ஃபைல். படிச்சு பாரு. படிச்சு பாரு.
ஆர்த்தி, என்ன யோசிக்கிற? படிச்சு பாரு. அப்பா ஐயோ ஐயோ மெதுவா 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 வைடி. ஐயோ அம்மா ஐயோ வாயும் கையும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம எதையாவது பேசி எதுலயாவது தலையிட்டு பிரச்சனை எடுத்துட்டு வந்துடுறீங்க. உங்களோட இதே இம்சையா போச்சு எனக்கு. ஏய் நான் ஒரு செயல் வீரடி. மெதுவா ஏண்டி எதிர்கட்சிக்காரங்க தான் என் செயல்பாட்டை தடுக்கணுங்கிறதுக்காக சதி பண்றாங்கன்னா நீயுமா? ஏய் பாத்ரி மெதுவா. பார்த்துதான் பண்றேன். ஆனா ஒண்ணு நிச்சயம், யார் தடுத்தாலும் இந்த திருவேங்கடம் தான் செயல்பாடுகள் நிறுத்திக்க மாட்டான். நமது தேசிய சிந்தனை கழகத்தின் செயல் தூண், முக்கிய தலைவன், பாசமிகு தலைவரும் அன்பு அண்ணனும் வார்டு கவுன்சிலர் சாரதா அம்மையாரின் இல்லத்தரசருமாகிய சிந்தனை வேந்தர் திருவேங்கடத்தை தாக்கியவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். திருவேங்கடத்தை தாக்கிய கயவர்களை கண்டிக்கிறோம். எங்கள் அண்ணன் மீது விழுந்த ஒவ்வொரு அடியும் எங்கள் இதயத்தில் விழுந்த இடி. பாத்தியாடி என் தொண்டர்களோட அன்பை பாத்தியா? இந்த அன்புக்காகவே 1000 தடவை அடி வாங்கலாம் போல இருக்கடி. அடிதானே, போங்க போய் வாங்கிட்டு வாங்க. அண்ணன் திருவேங்கடம் வாழ்க! அண்ணன் திருவேங்கடம் வாழ்க! அண்ணன் திருவேங்கடம். எனக்கு ஒரு அடின உடனே எப்படி துடிச்சு போறாங்க பாத்தியா? ஐயோ எனக்கு வெக்க கேடா இருக்கு. அடி வாங்கி படுத்து கிடக்கிறத போய் வெளியே சத்தம் போட்டு அவனுங்க பேசுறதும் அதை நீங்க பாராட்டுறதும் வெளியே போய் எட்டி பாருங்க. இவனுங்க மட்டும்தான் கத்துறானுங்க. நின்னு கேட்க ஒரு நாதி இல்ல. கேவலமா இருக்கு. நீ எல்லாம் அரசியலுக்கு லாயக்கு இல்லடி. தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் ஏய் தலைவர் தலைவர் வர்றாரு போல இருக்கு. போய் துண்டு எடுத்துட்டு வா. தலைவர் வாழ்க! வணக்கம். தலைவர் வாழ்க! தலைவர் பார்த்து வந்துடுறேன். வாங்க வாங்க. வணக்கம்மா. உள்ளதா இருக்காரு. திருவங்கடா தலைவா வாங்க வாங்க. இரு உட்காரு திருவங்கடா உட்காரு. ஆமா என்ன திருவங்கடா, என்ன நடந்தது? யார் இப்படி பண்ணா? என்ன பண்ண சொல்றீங்க தலைவரே? பொது வாழ்க்கைக்குன்னு வந்த பிறகு இதையெல்லாம் பார்த்து பயந்தா முடியுமா? யாரோட வேலை? வேற யாரு தலைவரே? எல்லாம் எதிர்கட்சிக்காரங்க தான். நாம அவனுக்கு கொள்கை ரீதியான எதிரிகளை தான் பாக்குறோம். ஆனா அவனுக்கு தான் கீழ்த்தரமான அரசியல் செய்யறானுங்க. ஆளை வச்சு அடிக்கிறானுங்க. எதிர்கட்சிக்காரங்களா? அவங்கள அவனை அடிச்சது? ஆமா தலைவரே, எதிர்கட்சிக்காரங்க தூண்டுதல் பேர்ல ரவுடி கும்பல் வந்து தாக்குச்சு. என்னது? அரசியல ரவுடி கும்பல் தீர்மானிக்கிறதா? இதை நாம அனுமதிக்க முடியாது. யார் அந்த ரவுடி கும்பல் சொல்லு. சும்மா பீஸ் ஆக்கிடுறான் அவனுள்ள. ஊடு கட்டி அடிச்சா அவனுள்ள சிதறி போயிடுவானுங்க. என்ன தலைவரே நீங்களா அப்படி பேசுறீங்க? பின்ன என்னுடைய போர்வாள் நீங்க. உங்க மேல கை வச்சா அது என் மேலே கை வச்ச மாதிரி. யார் அந்த ரவுடி சொல்லுங்க. சும்மா பீஸ் ஆக்கிடுறான் அவனுள்ள. தேவராஜ் பாண்டியா. தேவராஜ் பாண்டியனா? ஆமா தலைவரே, அவனுக்கு நாம ஒரு பாடம் கற்பிச்சாகணும். அது வந்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டா படுது. பார்க்கலாம் பாப்போம். என்ன தலைவரே திடீர்னு டோன் மாறுது? அவன் பெரிய ரவுடியாச்சையா. இருக்கட்டுமே, எம்எல்ஏ கை வச்சுட்டானே தலைவரே, அவனை சும்மா விடலாமா நீங்க? என்னைய நீ புரியாம பேசிட்டு வாயாங்க. அவன் என்னையே ஒரு தரம் அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு பீஸ் ஆக்கிட்டாயா. நீ வேற கொஞ்சம் அடக்கி வாசி. இந்த பாரியா, சமூக விரோதிகள்கிட்ட நாம தான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும். இந்த புரிய மாட்டேங்குத. அப்ப நான் வரட்டுமா? அப்ப நான் வரட்டுங்களா? ஏதாவது தேவைன்னா சொல்லி அனுப்புங்க, உடனே நான் ஓடியாந்துறேன். சரிங்க. யோ உடம்பு ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கையா. அப்ப நான் வரட்டுமா? அம்மா நான் வரேன். ஐயோ வெக்க கேடு. இதெல்லாம் ஒரு கட்சி, இதுக்கு இவர் ஒரு தலைவர். என்ன பொழப்புங்க இது? அரசியல் இதெல்லாம் சாதாரணம் டி. அதோட நெளிவு சுழிவு தெரியாம பேசிட்டு இருக்க நீ. அண்ணன் திருவேங்கடம் வாழ்க! அண்ணன் திருவேங்கடம் வாழ்க! ஏக்கடா கிட்டு போங்க. அண்ணன் திருவேங்கடம் வாழ்க! அண்ணன் திருவேங்கடம் வாழ்க! ஆனந்தி, முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்கள் தங்களுக்கு உரித்தாகுக. செய்தித்தாள் உலகில் நமது தினசரி தீ
பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது என்பது ஆணித்தரமான உண்மை. அதிலும் தாங்கள் எழுதுகின்ற ஒவ்வொரு கட்டுரையும் ஏமாற்றுக்காரர்கள் மீது பெருத்த கோபத்தையும் ஏழைகள் மீது பேர் அன்பையும் கொண்டவைகளாக உள்ளன. ஆனந்தி, ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் ஓர் நொடிக்குள் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுவர் என்று உணரப்பா நீ என்ற பாரதிதாசனுடைய வரிகளை மையமாக வைத்து தாங்கள் எழுதிய கட்டுரை உண்மையிலேயே ஒரு உணர்ச்சி பெருவெள்ளம். ஆனந்தி, தங்களுடைய பொது நோக்கு மென்மேலும் தொடரட்டும், வளரட்டும். சார், முதல்ல நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்ககிட்ட இருந்த பழைய பிரிண்டிங் பிரஸ் கொடுத்து நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களே. ஆனந்தி, அது என் கையில் இருக்கும் வரை வெறுமனவே மூடியே கிடந்தது. அப்போது அதற்கு அதிகாலை என்று பெயர் வைத்திருந்தேன். ஆனால் விடியவே இல்லை. அது இப்போது தின தீயாக பரவி வருகிறது. காரணம், அதை பற்ற வைப்பவர் ஆனந்தி அல்லவா? ஆஹா ஆஹா. எக்ஸ்கியூஸ் மீ. வருக வருக. ஆர்த்தி. ஆஹா, நமது பாசறைக்கு புதிய வரவு. அமர்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். அமர்க. உட்காருங்க. உட்காரு. அமருங்கள். என்ன ஆர்த்தி, இந்த அளவுக்கு நாற்காலியின் மீது தங்களுக்கு நம்பிக்கையின்மை? அபியினுடைய நிறுவன பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன போதும் தயங்கியிருக்கிறீர்கள். இப்போதும் அதே போல் தயங்குகிறீர்கள். ஏன் இப்படி? தயக்கம்லாம் இல்ல சார், ஒரு பயம்தான். என்ன பயம்? எதற்கு பயம்? நாற்காலி கிடைக்குதேன்னு உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுத்த பொறுப்பை சரியா செய்ய முடியலன்னா அது எல்லாருக்கும் தானே கஷ்டம். பாத்தீங்களா சார், அக்கா இவ்வளவு கம்பெனி பொறுப்பை பாத்துக்கன்னு சொன்னதுல இருந்து ஏதோ திருவிழால காணாம போன குழந்தை மாதிரி மிரண்டு போய் தெரிஞ்சிட்டு இருக்கா. ஏண்டி இப்படி பயப்படுற? இப்ப என்ன பாரு, பத்திரிக்கை ஆரம்பிச்சிட ஆனந்தின்னு அக்கா சொன்ன உடனே நான் ஏத்துக்கலையா? அக்கா, நீ வேற நான் வேற. நீ பத்திரிக்கை துறையில இருந்து பழக்கப்பட்டவ. அது மட்டும் இல்லாம எல்லாரையும் அதட்டி மிரட்டி வேலை வாங்குற குணம் உன்கிட்ட இயற்கையாவே இருக்கு. ஆனா நான் அப்படி இல்லையே. வெளியாள் கிட்ட 1-2 வார்த்தை பேசணும்னாலே 1000 தடவை யோசிப்பேன். இதுல நான் எப்படி எல்லாரையும் வேலை வாங்க முடியும்? நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? நான் எப்படி பத்திரிக்கை துறையில பழக்கப்பட்டேனோ அதே மாதிரி நீயும் அக்காவோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபீஸ்ல கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்க. அந்த அனுபவம் உனக்கு போதும். அப்புறம் அக்கா ஒண்ணு தனியா விட்டுட்டு போலியே. தொல்ஸ், கிருஷ்ணன் சார், விஸ்வநாதன் சார் எல்லாரும் உன் கூட தானே இருக்காங்க. அப்புறம் என்ன? இல்லக்கா, இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. நான் இந்த பொறுப்பை ஏத்துக்க முடியாதுன்னு அக்கா கிட்ட சொல்ல போறேன். ஆர்த்தி. ஆனந்தி, சற்று பொறுங்கள், நான் பேசுகிறேன். ஆர்த்தி, தலைமை பண்பு என்பது உங்களிடம் இயற்கையிலேயே இருக்கிறது. உங்களிடம் மட்டுமல்ல, ஒவ்வொரு பெண்ணிடமும் அது இயற்கையிலேயே இருக்கிறது. ஒரு ஆண் என்னதான் வெளியே சென்று பொருள் வருவாயை ஈட்டு வந்தாலும் அந்த பொருளை பெற்று வரவு செலவுகளை திட்டமிட்டு அந்த குடும்பத்தை ஏற்று தலைமை பொறுப்பை நடத்தி வருபவள் பெண்தான். கடலுக்குள் இருக்கக்கூடிய சிப்பிகள் தன்னிடம் இருக்கக்கூடிய விலை மதிப்பில்லாத முத்தினை எப்படி உணரத் தெரியவில்லையோ அதுபோல்தான் ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய சிறப்பை உணரத் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதை உணர்ந்து விட்டால் ஒவ்வொரு பெண்ணும் புகழின் உச்சிக்கே செல்ல முடியும். அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு புகழ்பெற்ற குளிர்பான நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்மணி இந்திரா நூயி அவர்களை என்னால் ஒரு உதாரணமாக எடுத்துச் சொல்ல முடியும். சார், எல்லாருமே அவங்கள மாதிரி ஆயிட முடியாதுல்ல. ஆர்த்தி, தோழர் சொல்றதுல இருக்கிற உண்மை ஒரு நாள் உனக்கு புரியுமா? தயங்காம பயப்படாம நிர்வாக பொறுப்பை ஏத்துக்கமா. நாங்க எல்லாரும் தான் உனக்கு துணையா இருக்கோமே. சார், அதுக்கு இல்ல, நான் IAS படிக்கணும்னு நினைக்கிறேன். அதான். ஆஹா ஆர்த்தி, நீங்கள் இப்போதுதான் சரியான இடத்தில் வந்து நிற்கிறீர்கள். இந்திய ஆட்சி பொறுப்பை நீங்கள் வகிக்க வேண்டும், அதற்கான கல்வியை கற்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? இதுவே உங்களுக்கு நிர்வாக மனநிலை இருப்பதை எடுத்துக்காட்டுகிறது. அப்படி இருக்க அதற்கு முன்னோட்டமாக இந்த பயிற்சியையே ஒரு அனுபவமாக தாங்கள் ஏன் கருதக்கூடாது? சார் சொல்றது கரெக்ட் ஆர்த்தி. IAS படிக்கிற அளவுக்கு திறமை இருக்கிற நீ ஏன் இந்த பொறுப்பை தட்டி கழிக்கிற? உன்னால நிச்சயமா இதை பண்ண முடியும் ஆர்த்தி. சரிக்கா, நான் யோசிக்கிறேன். என்னத்த யோசிக்கிறது? நாங்க எல்லாரும் முடிவு பண்ணியாச்சு. நீ தயங்குறது தான் இப்ப பெரிய பிரச்சனையே. அக்கா இங்க இல்லாத நேரத்துல அந்த ஆதி நம்மள ஒழிச்சு கட்டுறதுக்கு பெரிய பிளான் பண்ணுவான். அதை எதுக்குறதுக்கு நாம தயாரா இருக்கணும். இப்ப என் கையில பத்திரிக்கை இருக்கு. நீ கவலைப்படாத. நீ ஆபீஸ் வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. தயங்க கூடாது ஆர்த்தி. ஆனந்தி, இனி ஒன்றும் தயக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். காரணம், அவருடைய அமைதியே ஒப்புதலை காட்டுகிறது. சரி சார், ரொம்ப நன்றி. நாங்க கிளம்புறோம். வா போலாம். வரேன் தோழரே. வரேன் சார். நன்றி. வரேங்க. போயிட்டு வாங்க. வாங்க. தோழரே வருகிறேன். வாங்க. தோழியே வருகிறேன். வாங்க.
தோழி அமர்க. பா, அந்த தோழர் ஏன் இப்படி வளவளவளன்னு பேசுறாரு? அவர் பேச்ச கொஞ்ச நேரம் கேட்டதுக்கே என்னால தாங்க முடியல. நீங்களாம் இப்படிதான் சமாளிக்கிறீங்களோ? அப்படிலாம் சொல்லாத. அவர் நல்ல மனுஷன். அக்கா சரியாகி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு அவரும் ஒரு முக்கிய காரணம். ஆமா, தொல்காப்பி நம்ம கூட வரதா சொன்னாரு, ஏன் வரல? மறந்துட்டாரா இல்ல வெளியே வேலையா? மறந்துட்டு எங்கேயும் போகலம்மா, காரணமா தான் போயிருக்கிறார். என்ன சொல்றீங்க? எனக்கு என்னமோ அந்த கம்பெனி பொறுப்பை ஆர்த்தி கிட்ட அபி ஒப்படைச்சது தொல்காப்பி எனக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தான் தோணுது. கிருஷ்ணன், அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும். அபி செய்யற ஒவ்வொரு செயல்லையும் நிச்சயமா ஒரு அர்த்தம் இருக்குன்னு அவன் நம்புவான். ஆமா சார், அக்கா செய்யறது ஏதாவது பிடிக்காம இருந்தா அவர் நேரடியா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவாரு. அது அபி பொறுப்புல இருக்கும் போதுமா, அபிக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற தனக்கு அந்த பொறுப்பை கொடுக்காம ஆர்த்திக்கு கொடுக்குறாங்களே என்ற வருத்தம் அவருக்கு இல்லாமலா போயிருக்கும். சார், நீங்க அவர் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை மாத்திக்கிங்க ப்ளீஸ் சார். வாங்க போலாம். வா. என்னமோ நான் சொல்றேன், போ புரிஞ்சுக்க போறீங்க. என்ன சார் இது? வாங்க. கிருஷ்ணன் வாங்க, என்ன வாங்க.